சுந்தர காண்டம் படித்தால் சோதனை மீட்க வருவான், சங்கடம் தீர்த்திட வருவான் அந்த லங்கையை எரித்த ஹனுமான். சுந்தர காண்டம் படித்து ஆஞ்சநேயனை வணங்கினால் நம்மை கழுத்தை நெரிக்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை அந்த 7 நாட்கள் சுந்தரகாண்டம் பாராயணத்துக்குள் சரியாகும் என்பது ஐதீகம். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி. எனக்கு தெரிந்த ஒரு அன்பருக்கு கடன் பிரச்சனையாலே அவருடைய இல்லமானது ஜப்திக்கு வருகின்ற நிலைக்கு சென்று விட்டது. மிக மிக வாழ்க்கையிலே கஷ்டத்தை அனுபவித்த காலம். ஆனால் அப்போது அவர் இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்து அந்த கோர்ட்டு நடவடிக்கை வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது அந்த சூழ்நிலையிலிருந்து, அந்த கடுமையான சூழ்நிலையிலிருந்து அவர் கடந்து வெளிவருவதற்கு இந்த சுந்தரகாண்ட பாராயணம் அவருக்கு மிக மிக உதவியாக இருந்தது. இன்றைக்கும் அவர் மிகப்பெரிய ஆஞ்சநேய பக்தராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு நிறைய கோவில்களுக்கெல்லாம் சத்காரியங்களுக்கு தன்னாலான உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போது வாழ்க்கையிலே அவ்வளவு கஷ்டப்பட்டவர், வறுமையிலே உழன்றவர். கடனின் காரணமாக வீடே போகின்ற ஒரு நிலை ஏற்பட்டது அவருக்கு. ஆனால் இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து மிகப்பெரிய ஏற்றத்தையும் கொடுத்தது. ஆகவே இந்த சுந்தரகாண்டம் பாராயணத்தை பற்றித்தான் இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்க்க இருக்கின்றோம். சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் தேடி வரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. சுந்தரகாண்டம் முழுவதுமே ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய மகிமையை வர்ணிப்பது. முதல் சர்க்கத்திலே மகேந்திர மலை மேல் ஏறி மிகப்பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு கர்ஜனை செய்து கொண்டு மலைகளை கால்களால் மிதித்ததில் மலை பாறைகள் நொறுங்கி நாலா பக்கமும் சிதறிற்று. ஆஞ்சநேயருடைய திருவடிகளை பூஜிப்பவர்களுக்கு மலை போல கட்டங்கள் வந்தாலும் அந்த மலை நொறுங்குவது போல உடனடியாக அந்த கட்டங்கள் மலை போல் வந்த வினை பனி போல் நீங்கிவிடும் என்று சொல்வார்களே, அப்படி ஆஞ்சநேயருடைய பக்தர்களுக்கு மலை போல் வந்த கட்டங்கள் பனி போல உடனடியாக நீங்கிவிடும் என்பதை காட்டுகின்றது. ராமபானம் போல் ஆஞ்சநேயர் சமுத்திரத்தின் மேலே போகிறார் என்று வால்மீகி முனிவர் சொல்லியிருக்கின்றார்.